ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சிலபஸ்க்கு கீழே நமக்கு யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாய்ச்சியார் மற்றும் சாதனை மகளிர். அதில் தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தில்லையாடி வள்ளியம்மை, இதில் தில்லையாடி என்பது என்ன அப்படின்னா, வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறது இதில் தில்லையாடி அப்படிங்கிறது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். அப்போது தில்லையாடி வள்ளியம்மையார் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா, அவங்க தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்தாங்க. வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையாடி. அப்போ தில்லையாடி வள்ளியம்மையார் பிறந்த ஊர் எது அப்படின்னா ஜோஹன்ஸ்பர்க், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோஹன்ஸ்பர்க். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதினார் அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தி எந்த இதழில் எழுதினார் அப்படின்னா அவருடைய இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் எழுதினார். நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் எழுதினார். அதை என்ன கேட்டிருக்காங்க, அவருடைய தியாகம் நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியனில் எழுதுவார். அதே மாதிரி தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டுள்ளார் காந்தி. அப்போ தியாகம் தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி எழுதுனது அப்படின்னு கேட்டால் அது இந்தியன் ஒப்பீனியன். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு எதில் சொன்னார் அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலில் சொல்வார். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் யார்கிட்ட கேட்டார். அந்த பெண் இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அந்த பெண் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் கேட்குறாரு. இல்லை நான் மீண்டும் சிறைக்கு செல்ல தயார் என்று கூறினார். அது தில்லையாடி வள்ளியம்மை. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் காந்தியடிகள். முனுசாமி மங்கலம் இணையருக்கு பிறந்த மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மையுடைய பெற்றோர் பேர் முனுசாமி மங்கலம். இங்கே எப்போ பிறந்தாங்க அப்படின்னா காலம் 1898 1913. அவங்க அம்மா அப்பா பேர் முனுசாமி மங்கலம். இவங்க பிறந்த ஊர் ஜோஹன்ஸ்பர்க் தென்னாப்பிரிக்கா. வள்ளியம்மையுடைய தாயார் ஊர் தான் தில்லையாடி. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்திய நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் கூறினார்? தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் யாரு? முனுசாமி மங்கலம். நம்பிக்கைத்தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். எதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பார். அப்படிங்கிற இதழில் குறிப்பிட்டிருப்பார். நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் காந்தியடிகள் கூறியிருப்பார். தில்லையாடி வள்ளியம்மை கண்டறி. தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியது நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருப்பார். தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் என்ன சொல்லியிருப்பார்? நம்பிக்கை தான் அவரது ஆயுதம். தில்லையாடி வள்ளியம்மை எங்கு பிறந்தார்? தென்னாப்பிரிக்க நாட்டில் பிறந்தார். தில்லையாடி வள்ளியம்மை பற்றி சரியான கூற்று. தென்னாப்பிரிக்காவில் இன பாகுபாட்டிற்காக தனது 16வது வயதில் பங்கெடுத்தவர். காந்தியோடு ஆரம்ப காலத்தில் வேலை செய்தவர். இன பாகுபாட்டுக்கு எதிராக நடந்த போராட்டத்திலேயே இறந்து போனவர். மூணுமே கரெக்ட். தென்னாப்பிரிக்காவில் இன பாகுபாட்டுக்காக எதிராக 16 வயதிலேயே பங்கெடுத்தவர். காந்தியோடு ஆரம்ப காலத்தில் வேலை செய்தவர். இன பாகுபாட்டுக்கு எதிராக நடந்த போராட்டத்திலேயே என்ன பண்ணுவார்? சிறையிலேயே என்ன பண்ணுவார்? இறந்து போவார். அப்போது தில்லையாடி வள்ளியம்மைனா அவங்க எப்போ பிறந்தாங்க? 1898 to 1913. காலம் அப்புறம் பெற்றோர் முனுசாமி மங்கலம். பிறந்தது ஜோஹன்ஸ்பர்க் தென்னாப்பிரிக்கா. அப்புறம் பார்த்தோம்னா வள்ளியம்மையினுடைய தாயார் பேர் தான் என்ன அப்படின்னா தாயாருடைய பிறந்த ஊர் தான் தில்லையாடி. 1913 டிசம்பர் 23 வால்கிரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு அறப்போர் நடக்கும். அங்கே தான் கைது செய்யப்படுவார். 1913 டிசம்பர் 23 வால்கிரஸ்ட் அப்படிங்கிற, அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் வால்கிரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்த அறப்போரில் கைது செய்யப்படுறாரு. அப்புறம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்போ அவங்க சிறையில் இறந்து போகும்போது காந்தி சொல்கிறாரு, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்ததுன்னு சொல்லுவார்.
நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் வந்து காந்தியடிகள் எழுதுவார். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையினுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்ட்டு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூலில் வந்து காந்தியடிகள் வந்து குறிப்பிடுவார். தில்லையாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதே மாதிரி சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி அப்படின்ட்டு பெயர் சூட்டியிருக்காங்க. அதே மாதிரி தில்லையாடியில் தமிழ்நாடு அரசு அவருடைய சிலையை வந்து நிறுவியிருக்கு. தில்லையாடியில் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வந்து கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் வந்து சென்னையில் உள்ள தனது 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பெயர் வந்து சூட்டியிருக்குது. தில்லையாடி வள்ளியம்மை பார்த்தோன்னா 1913 பிப்ரவரி 22 தனது 16வது அகவையில் வந்து இறந்து போகிறாங்க.